Hello students, welcome to my Mathematics Queen YouTube channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th standard maths chapter 2 complex numbers exercise 2.5ல 7th sum பார்க்க போகிறோம். question பாருங்க z1, z2, z3 வந்து 3 complex numbersனு கொடுத்துருக்காங்க. conditions கொடுத்துருக்காங்க பாருங்க. modulus of z1 equal to 1, modulus of z2 equal to 2, modulus of z3 equal to 3. next வந்து modulus of z1 plus z2 plus z3 equal to 1 ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ணும் சரியா. அதுக்கு முன்னாடி இந்த கொடுத்துருக்கிற given condition நம்ம எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ மாடுலஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஸோ ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணும்னா என்ன செய்யணும், நம்ம ரெண்டு சைடும் வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் வந்து 1ன்னு போட்டுப்போம். மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயரோட வேல்யூ தான் நமக்கு என்னது z1 பார் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நம்பரையும் அதோட கான்ஜுகேட்டையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் வந்து மாடுலஸ் ஸ்கொயர் சரியா ஈக்குவல் டு 1. இப்போ கொஸ்டினில் வந்து z1 z2 இப்படி தான் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிக்கணும்னாக்கா z1 கண்டுபிடிக்கணும். z1 ஈக்குவல் டு 1/z1 பார் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி அடுத்த கண்டிஷன் மாடுலஸ் ஆஃப் z2 வந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் z2 ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு வரும். இப்போ ஸ்கொயர் பண்ணால் தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். z2 பார் ஈக்குவல் டு 4ன்னு வரும். இதுலேருந்து z2 கண்டுபிடிச்சோன்னா 4/z2 பார் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி தேர்ட் கண்டிஷன் பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் z3 ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணால் 9 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும்னாக்கா இதுக்கு ஃபார்முலா z3 பார் ஈக்குவல் டு 9. இதுலேருந்து z3 கண்டுபிடிச்சோன்னா 9/z3 பார் அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுமோ அதோட LHS எடுத்துப்போம். LHS வந்து என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் 9z1 z2 ப்ளஸ் 4z1 z3 ப்ளஸ் z2 z3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் சப்ஸ்டியூட் தான் பண்ண போகிறோம். 9 இன்ட்டு z1 இருக்கிற பிளேஸில் 1/z1 பார் போட்டுக்க போகிறேன். z2 இருக்க பிளேஸில் 4/z2 பார் அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ப்ளஸ் அதே மாதிரி 4 இன்ட்டு z1 வந்து 1/z1 பார் இன்ட்டு z3 வந்து 9/z3 பார்னு வரும். ப்ளஸ் z2 அப்படிங்கிறது வந்து 4/z2 பார் இன்ட்டு 9/z3 பார். சரியா, இடம் பத்தில் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு ஜஸ்ட் இதை நான் சப்ஸ்டியூட் தான் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9 இன்ட்டு 4 வந்து 36/z1 பார் z2 பார்னு வரும். ப்ளஸ் எகெயின் இங்கே 36 தான் வரும் நியூமரேட்டரில். z1 பார் z3 பார்னு வரும். ப்ளஸ் எகெயின் 36 தான் வரும். z2 பார் z3 பார் அப்படின்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னாக்கா இது 36 காமனாக வெளியில் எடுத்துடலாம். 36ங்கிறது பாசிட்டிவ் ரியல் நம்பர் தான். ஸோ மாடுலஸ்க்கு வெளியில் கூடியும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா நமக்கு என்ன வரும்னாக்க 1/z1 பார் z2 பார்னு வரும். ப்ளஸ் 1/z1 பார் z3 பார்னு வரும். ப்ளஸ் 1/z2 பார் z3 பார் அப்படின்னு வரும். இதுக்கப்புறமே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் தானாகவே போட தெரியும். ஸோ 36 காமனாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், LCM எடுப்போம் இல்லையா. LCM எடுக்கும்போது எல்லாத்துலேயுமே ஒரு தடவை வரது தான் நம்ம LCM எடுப்போம். ஸோ z1 இருக்குது, z2 இருக்குது, z3யும் இருக்குது. ஸோ LCM வந்து நமக்கு z1 பார் z2 பார் z3 பார். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், இதில் என்ன இல்லைன்னு நம்ம பார்ப்போம். அதை தூக்கி தான் மேலே மல்டிப்ளை பண்ணிப்போம் அப்படி தானே. ஸோ இங்கே z1 இருக்குது, z2 இருக்குது, z3 பார் தான் இல்லை. ஸோ மேலே வந்து நான் z3 பார்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கே என்ன இல்லைன்னா z2 பார் இல்லை. ஸோ z2 பார் போட்டுக்கிறேன். இங்கே என்ன இல்லைன்னா z1 பார் இல்லை. ஸோ நான் z1 பார் அப்படின்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இந்த தனித்தனி பாராக இருக்கிறத நம்ம ஹோல் பாராக மாற்றிக்கலாம். அது நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 த ஹோல் பார்னு வந்துடும். அதே மாதிரி தான் டினாமினேட்டர்லையும் z1 z2 z3 த ஹோல் பார் அப்படின்னு மாற்றிக்கலாம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு 36 இன்ட்டு இப்போ வந்து இந்த மாடுலஸை வந்து நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக நம்ம பிரிச்சுக்கலாம் இல்லையா. பிரிக்கும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னாக்க இந்த கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. இப்படி ஒரு ரூல் இருக்குல்ல, மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூவும் மாடுலஸ் ஆஃப் இசட் பாரோட வேல்யூவும் நமக்கு ஈக்குவல் தான். அப்போ நம்ம தனித்தனியாக பிரிக்கும் போது நமக்கு என்ன வந்துடும்னாக்க நியூமரேட்டரில் இந்த மாடுலஸ் வந்து நமக்கு போயிடும். நான் வேணால் தனித்தனியாக பிரித்து காட்டுறேன். ஸோ மாடுலஸ் இங்கே வந்து தனித்தனியாக பிரித்து காட்டுறேன். மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 த ஹோல் பார் இது நியூமரேட்டர் மாடுலஸ். டினாமினேட்டரில் மாடுலஸ் z1 z2 z3 பார் இது டினாமினேட்டர் மாடுலஸ் வரும். 36 மாடுலஸை நம்ம ரிமூவ் பண்ணி எழுதணும்னா மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3ன்னு வரும். டிவைடட் பை இங்கேயும் நமக்கு மாடுலஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். மாடுலஸ் ஆஃப் z1 z2 z3 அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள்
36 இன்ட்டு இதோட மாடுலஸ் வேல்யூ வந்து 1ன்னு இங்கே கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 + Z3யோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். அப்போ என்ன வரும் 36 இன்ட்டு 1ன்னு வருமா, டிவைடட் பை இதோட மாடுலஸ் வேல்யூ பார்க்கணுன்னா இதை நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். மாடுலஸ் ஆஃபோட Z1ஓட வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் Z2ஓட வேல்யூ வந்து 2, 3 மாடுலஸ் ஆஃப் Z3யோட வேல்யூ வந்து 3. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 அப்படின்னு வரும். ஸோ இது 3 2s are 6, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து 6 அப்படின்னு வந்துடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு 6ன்னு வந்தாச்சு. 6ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். இதுதான் நமக்கு RHS. இப்போ 8th சம் பாருங்கள். If area of the triangle formed by the vertices Z, IZ, Z plus IZ is 50 square units னு கொடுத்துருக்காங்க. Find the value of modulus of Z னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதோட ஏரியா கொடுத்தாச்சு. நமக்கு இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இசட்டை வந்து லெட் Z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். தென் இப்போ நமக்கு வந்து ஐஇசட் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஐஇசட்னா என்ன பண்ணுவோம், ஐயோட மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஐ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு வரும். ஐயை உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுவோன்னு சொன்னாக்க ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஒய் அப்படின்னு வந்துடும். ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. ஸோ இது ரியல் பார்ட்டாக மாறிடும், இது இமேஜினரி பார்ட்டாக மாறிடும். ஸோ -y ப்ளஸ் ஐஎக்ஸ். எப்போவுமே ரியல் பார்ட் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும், இமேஜினரி பார்ட் வந்து செகண்டாக இருக்கணும். அதனால் நான் இப்படி திருப்பி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா இசட் ப்ளஸ் ஐஇசட் கண்டுபிடிக்கணும். இசட்ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஐஇசட் அப்படிங்கிறது வந்து -y ப்ளஸ் ஐஎக்ஸ்னு வரும். இப்போ இதில் வந்து நம்ம இதையும் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ரியல் பார்ட் தனியாக அரேஞ்ச் பண்ணிக்கணும், இமேஜினரி பார்ட் தனியாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இதோட ரியல் பார்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். அதுக்கப்புறம் ஐயை காமனாக எடுத்துக்கிட்டிங்கனாக்க எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும் இமேஜினரி பார்ட். இப்போ நம்ம மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. இசட் கண்டுபிடிச்சாச்சு, ஐஇசட் கண்டுபிடிச்சாச்சு, இசட் ப்ளஸ் ஐஇசட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் 10th ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து ஹாஃப்னு போட்டு ஒரு பாக்ஸ் எல்லாம் போட்டு டவுன்வேர்ட் மைனஸ் அப்வேர்ட் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. அந்த ஃபார்முலாவை தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட்ஸை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து அப்போவே ஒரு ரூல் இருக்குது. முதல்ல பாருங்க, இப்போ இதை வந்து நம்ம பாயிண்டாக கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எழுதணும்னா என்ன பண்ணுவோம், எக்ஸ் கமா ஒய்னு எழுதுவோம் இல்லையா. இப்போ இதை நம்ம பாயிண்டாக எழுதணும்னா என்ன செய்வோம், -y கமா எக்ஸ். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ரியல் பார்ட்டை தான் எழுதணும், செகண்ட் வந்து இமேஜினரி பார்ட்டை எழுதணும். அதே மாதிரி இதை பாயிண்டாக எழுதணும்னா என்ன பண்ணுவோம், எக்ஸ் மைனஸ் ஒய் கமா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்படி நம்ம எழுதுவோம் இல்லையா. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸுமே வந்து எங்கே பிளாட் ஆகுது அப்படிங்கிறது இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் எழுத வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும்னு மட்டும் நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து இது ரியல் பார்ட், இது வந்து ரியல் ஆக்சிஸ், இது வந்து இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எங்கேயும் நான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து இசட்டுங்கிற ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நான் இதை வந்து 1,2 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் நமக்கு இசட். ஐஇசட் எனக்கு என்னவா மாறும், இப்போ இது வந்து நான் 1,2 அப்படின்னாக்க ஐஇசட் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு, -y கமா எக்ஸ்ன்னு வந்திருக்கு சரியா. இந்த y வந்து இங்கே ரியல் பார்ட்டாக மாறிடுச்சு, இங்கே இருக்க ரியல் பார்ட் வந்து இமேஜினரி பார்ட்டாக மாறிடுச்சு, முன்னாடி ஒரு -y இருக்குது. அப்போ ஐஇசட்டோட வேல்யூ எனக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா -2, 1ன்னு வரும். -2 எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்குமா. ஸோ -2, 1 அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்துடும். இதுதான் எனக்கு ஐஇசட்டோட வேல்யூ சரியா. இப்போ இசட்டையும் ஐஇசட்டையும் ஆட் பண்ணுங்கள், 1ஐயும் -2ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும், நமக்கு -1 வரும். ஸோ அது எங்கே இருக்கும், இந்த இடத்துல தான் -1 இருக்கும். ஸோ இந்த இடத்துல -1 இருக்கும். அப்புறம் 2 + 1 வந்து 3 வருமா. ஸோ -1, 3 அப்படிங்கிறது தான் இசட் ப்ளஸ் ஐஇசட். இந்த பிளாட்டிங் இது ஜஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இது மூணுத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளாக வந்துடுது இல்லையா. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்துக்கணும். இப்போ இசட் இங்கே இருக்குனாக்க இதோட ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அடுத்த பாயிண்ட் வந்து இசட் ப்ளஸ் ஐஇசட்டை தான் எடுத்துக்கணும். அடுத்தது தான் நம்ம என்னத்தை எடுத்துக்கணும்னாக்கா ஐஇசட்டை எடுத்துக்கணும். இதுதான் நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சரியா. எதுலேருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ இசட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா இசட்டுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து இசட் ப்ளஸ் ஐஇசட் தான், அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து ஐஇசட் தான். இப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இசட்டை பிளாட் பண்ணி, நான் இப்போ இசட்டை வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எடுத்திருக்கேன், நீங்கள் செகண்ட் குவாட்ரண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தாலும் இதே மாதிரி தான் வரும். ஸோ இது ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன். அதனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க, இதோட ஆர்டர் வந்து இசட் ஐஇசட் இசட் ப்ளஸ் ஐஇசட்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட ஆர்டரை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, இசட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், இசட் ப்ளஸ் ஐஇசட்டை ரெண்டாவதாக எடுத்துக்கணும், தேர்டு தான் ஐஇசட் எடுத்துக்கணும். ஸோ இதோட பாயிண்ட் வந்து எக்ஸ் கமா ஒய். இப்போ இசட் ப்ளஸ் ஐஇசட்டோட பாயிண்ட் என்ன இருக்குது நமக்கு, எக்ஸ் மைனஸ் ஒய் கமா எக்ஸ் ப்ளஸ் ஒய்
இதுதான் இதோட பாயிண்ட்டு. ஐஇசட்டோட பாயிண்ட் வந்து -y, x. சரியா? இப்போ இந்த மூணுத்தையும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 50 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நான் பின்னாடி திருப்பி எழுதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற பாயிண்ட் வந்து x, y, ரெண்டாவது வந்து x - y, x + y. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த சம் -y, xன்னு இருக்குது. நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்க ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்து 50 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டுக்கிட்டேன். நம்ம 10th என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோமோ அதே தான். முதல்ல ஹாஃப் போட்டுப்போமா, அதுக்கப்புறம் ப்ராக்கெட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்பர் எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோம். ஸோ இந்த நம்பர் எகெயின் இந்த நம்பர் அப்படி தானே நம்ம எழுதுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதுவோம், அடுத்தது x - y எழுதுவோம், அடுத்தது -y. எங்கே ஆரம்பித்தோமோ அதே பாயிண்ட்லேயே நம்ம முடிச்சிடணும். ஸோ எக்ஸு. அதே மாதிரி ரெண்டாவது எழுதும்போது செகண்ட் பாயிண்ட் எல்லாத்தையும் எழுதுவோம். y, நெக்ஸ்ட்டு x + y, அதுக்கப்புறம் எக்ஸ் வரும். எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், ஒயில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒயிலேயே ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ இதோட வேல்யூ தான் நமக்கு 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த 2வை இந்த சைட் கொண்டு போவோமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து டவுன்வர்ட் ஆரோ மார்க் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ணிப்போம். அதை நான் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ எக்ஸோட இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், x² + xy அப்படின்னு வரும். அதே மாதிரி x - yயோட எக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸோட ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ +x² - xy அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -y². ஸோ டவுன்வர்ட் ஆரோ மார்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்வர்ட் ஆரோ மார்க்கை மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன அப்போ வந்து நடுவில் வந்து ஒரு ஃபார்முலா மைனஸ் போடுவோமா. இதெல்லாம் நம்ம 10th படித்தது தான். ஸோ ஒய்யோட இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், xyன்னு வரும், -y² வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், -yயோட மல்டிப்ளை பண்ணும். ஸோ -xy -y² அப்படின்னு வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் +x² அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 2 வந்து இந்த சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும் இல்லையா. இங்கே இருக்கிற 2 வந்து இந்த சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். ஸோ இந்த சைடு ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா 100 அப்படின்னு வந்துடும். சரியா? இப்போ பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள் +xy -xy கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்லேயும் +xy -xy கேன்சல் ஆகிடுச்சு. பாக்கி என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 2x² இருக்குது, -y² இருக்குது, மைனஸ் மறக்காமல் இந்த மைனஸ் இங்கே உள்ளுக்குள்ளே சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும், -2y² வருது, +x² வருது. இதோட வேல்யூ தான் நமக்கு 100. அதுக்கப்புறம் மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2x² -y² +2y² -x² = 100 அப்படின்னு வந்துடுது. இப்போ பாருங்கள், x²ஓட கம்பைன் பண்ணால் x², 2x² -x² x² வரும். அதே மாதிரி 2y² -y² +y² வரும், = 100 அப்படின்னு வரும். இப்போ இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுங்க. எதுக்காக மேடம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னாக்க, இப்போ நமக்கு மாடுலஸ் ஆஃப் இசட்டோட ஃபார்முலா என்ன, இசட் வந்து x + iy அப்படின்னாக்க மாடுலஸ் ஆஃப் இசட் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + y² தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. நம்ம இசட்டை வந்து x + iy தானே எடுத்திருக்கோம். ஸோ அதோட மாடுலஸ்னாக்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + y² சொல்லுவோம். அதனால தான் இதுக்கு வந்து நான் ரூட் எடுத்துக்கிறேன். x² + y² = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 அப்படின்னு வரும். √100ஓட வேல்யூ வந்து 10 யூனிட்ஸ். சரியா? இது வந்து டிஸ்டன்ஸ் தான். ஸோ 10 யூனிட்ஸ்னு மட்டும்தான் பண்ணும். இந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ தான் நமக்கு மாடுலஸ் ஆஃப் இசட். மாடுலஸ் ஆஃப் இசட் = 10 யூனிட்ஸ். இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.